வணக்கம் நேயர்களே, இது உங்கள் அபிமான வின் தொலைக்காட்சியின் உரிமை குரல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. நேயர்களே, நாட்டில் நடக்கும் பல்வேறு சம்பவங்களை உடனுக்குடன் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும் முயற்சி தான் இந்த உரிமை குரல் நிகழ்ச்சி. அந்த வரிசையில் இன்றைய விவாதத்தில் நாம் எடுக்கக்கூடிய தலைப்பானது, இன்றைக்கு தேர்தல் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கிற சூழல். ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தங்களுக்கான பிரதிநிதித்துவம் குறித்த பல்வேறு கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இன்றைக்கு கல்வி, வேலைவாய்ப்பு இது போன்ற விஷயங்களில், இடஒதுக்கீடு விஷயங்களில் அரசினுடைய அணுகுமுறை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இடஒதுக்கீடு என்பது பிரச்சனை என்பது நீண்ட காலமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனை. இன்றைக்கு மேல் சமூகம், கீழ் சமூகம் என்று இரண்டு சமூகங்களுக்குள் ஒரு பிரிவினை ஏற்படுத்துகின்ற அளவிற்கு, அல்லது கல்வி, வேலைவாய்ப்பு போன்ற விஷயங்களில் இந்த இடஒதுக்கீடு என்ற விவகாரம் வருகிற பொழுது மேல் ஜாதி கீழ் ஜாதியாக பிரித்து பார்ப்பதும், அல்லது அவர்களுக்கான உரிமை ஒரு சமூகத்திற்கான உரிமைகள் ஒரு சமூகத்திற்கு கிடைக்காமல் போகிற பொழுது தங்களுக்கான உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக பல்வேறு கோணங்களில் பல்வேறு பிரச்சனைகளை எடுத்து முன்வைக்கிற பொழுது பல நேரங்களில் சில அரசுகள் செவிமடுக்காமல் போகிற காரணங்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இடஒதுக்கீடுக்கான போராட்ட களங்கள் எப்படிப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கிறது, அதை எப்படி முன்னிறுத்தி செல்லப்படுகிறது என்பதான பார்வைகளோடு இந்த விவாதத்தில் பேசியிருக்கிறோம். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய ஆழமான கருத்துக்களை நம்மிடம் பதிவு செய்வதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகரில் ஒருவரான திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி நம்ம மத்தியில் வந்திருக்க. ஐயா வணக்கம். அதே போல தன்னுடைய கருத்துக்களை நம்மிடம் பதிவு செய்வதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய பிரமுகரில் ஒருவரும் மருத்துவருமான டாக்டர் ரவீந்திரநாத் நம்ம மத்தியில் வந்திருக்க. ஐயா வணக்கம். வணக்கம். நேயர்களே, நிகழ்ச்சிக்குள் நாம் செல்ல இருக்கிறோம். இன்றைய விவாதத்துடைய துவக்கத்தில் நான் சொன்னதை போல இடஒதுக்கீடு போராட்ட களங்கள், இன்றைக்கு பொதுவாக எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த இடஒதுக்கீடுக்கான ஒரு ஆழமான கருத்தை மத்திய மாநில அரசுகளிடம் பல சூழல்களில் எடுத்து வைக்கிறார்கள். சமூகத்தை இரண்டாக பிரித்து பார்க்கிற ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. தங்களுடைய வாழ்வாதார நிலை, கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், இப்படி பல்வேறு விஷயங்களில் தங்களுடைய உரிமைகளுக்காகவும் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காகவும் போராடுகிற களமாக தான் இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது. பொருளாதாரமே பொருளாதாரத்தின் அளவுகோலாகவும் சில நேரங்களில் இதை தீர்மானிக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. இந்த நிலையில் இன்றைக்கு இந்த இடஒதுக்கீடு என்றதான ஒரு பிரச்சனை குறித்து நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இன்றைக்கு அரசினுடைய ஒரு பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இடஒதுக்கீடு விவகாரம் தொடர்பாக அரசினுடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி. பொதுவாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, நம்ம அரசியல் சட்டத்தை ஏற்றுகின்ற போதே அரசியல் மேதையாக இருந்த பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று இனம் பிரித்து அவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை ஏற்றினார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அன்றைய காலகட்டத்திலே சுதந்திரத்திற்கு முன்னாலே இருந்த சூழ்நிலையில் ஒரு வகுப்பினர் எல்லா விதமான நிலைப்பாட்டிலையும் முன்னேறி வருகின்ற போது, குறிப்பாக பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் மேலே வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்த அந்த காலகட்டத்தில் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அதை உணர்ந்து இதை இடஒதுக்கீடு என்ற ஒரு கோட்பாடின் மூலம்தான் இதை நிறைவு செய்ய முடியும் என்ற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் அதை கொண்டு வந்தார்கள். அதை கொண்டு வந்து நிறைவேற்றினார்கள். ஆனால் இன்று வரையில் அதற்கு சில இடைஞ்சல்கள் இருந்து கொண்டேதான் இருக்கிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்களானால், மண்டல் யாதவ் கமிஷன் ஒன்று போட்டாங்க. விபி சிங் ஆட்சி காலத்தில் மண்டல் யாதவ் அவர் தலைமையில் ஒரு கமிஷன் ஒன்று போட்டாங்க. அந்த கமிஷன் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஏன் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் கூட அம்பேத்கர் அவர்கள் சொன்னது, மற்ற அரசியல் வல்லுநர்கள் சொன்னது, அதையெல்லாம் நீங்கள் அமல்படுத்த வேண்டும். விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்க்கையில் இன்னும் தரம் உயரவில்லை. கல்வியிலும் பொருளாதாரத்திலும் அவர்களுடைய தரம் உயர்ந்தால் ஒழிய இந்திய நாடு எல்லாவற்றிலும் உயர்ந்ததாக இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியாது என்று மண்டல் யாதவ் கமிஷன் சுட்டிக்காட்டிய. அதை விபி சிங் காலத்தில் அமுல்படுத்த அவர் நினைத்த போது பிஜேபி அதை தடுத்து நிறுத்தி ஆட்சிக்கே ஒரு பெரிய குந்தகம் ஏற்படுத்தி ஆட்சி போயிடுச்சு. விபி சிங் அதனாலேயே ஆட்சி இழந்தார். ஆனால் அதற்கு பின்னாலே 1991ஆம் ஆண்டு எங்களுடைய பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரசிம்மராவ் அவர்கள் அந்த சட்டத்தை விடாப்பிடியாக வைத்து நிறைவேற்றி காட்டினார்கள். அதனுடைய விளைவாக இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்களானால் பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பேக்வேர்டு அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவினருக்கு வைத்து அந்த எஜுகேஷனில் மற்ற தொழில் வேலை வாய்ப்புகள் எல்லாம் அவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு இதெல்லாம் இந்தியா போன்ற நாடுகளுக்கு அதனுடைய வளர்ச்சிக்கு இந்த இடஒதுக்கீடு என்பது அவசியம் என்பதை உணர்ந்துதான் நம்முடைய அரசியல் வல்லுநர்கள் உருவாக்கினார்கள். அதை தொடர வேண்டும்.
அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அந்த விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் மேலே வரும் வரை அது தொடர வேண்டும் என்பதுதான் எல்லா அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாடு. நிச்சயமாக இன்றைக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த இடஒதுக்கீடு என்பதான ஒரு ஒற்றை கொள்கையை வைத்து பல சூழல்களில் பல காலங்களில் பல்வேறு களங்களில் முன்வைக்கிறார்கள் என்றாலும் கூட ஒரு சமூகத்தினுடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால் 2 பிரிவுகளாக அதை பார்க்கப்படுகிறது. ஒன்று பெரிய ஜாதி, மேல் ஜாதி, கீழ் ஜாதி என்பதான 2 பிரிவுகளாக பார்க்கப்படுகிறது. அவர்களுக்கான வாய்ப்புகளை இவர்கள் தட்டி பறித்து விடுகிறார்கள். ஆனால் இவர்களுக்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு எட்டவே இல்லை என்பதான இருவகையான குரல்களும் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இடஒதுக்கீடு குறித்த ஒரு விஷயம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த அரங்கில் நம்முடைய சிறப்பு அழைப்பாளராக நம்முடைய அரங்கிற்கு தமிழக அரசியல் வரலாற்றில் தனக்கென்று ஒரு தன்னிகரற்ற இடத்தை பிடித்தவரும் சிறுபான்மை புரட்சிகர இயக்கத்தின் தலைவருமா இருக்கக்கூடிய திரு லியாகத் அலிகான் அவர்கள் மத்திய ஐயா வணக்கம். இன்றைக்கு நம்முடைய போராட்ட களங்களாக இருக்கட்டும் அல்லது கல்வி வேலை வாய்ப்பில் தமிழகத்தினுடைய நிலைப்பாடுகளையும் தமிழக மக்களினுடைய வாழ்வாதார நிலைகளை தூக்கி பிடிக்கிறது என்பது என்ற விஷயங்களை பார்க்கிற பொழுது இந்த இடஒதுக்கீடு என்பது மிகப்பெரிய அம்சமாகவே கருதப்படுகிறது. பல சட்ட கமிஷன்களுடைய பரிந்துரைகளிலே பல்வேறு விஷயங்களை முன்னிறுத்தினாலும் கூட ஒரு சாரார் மக்களை அது திருப்திப்படுத்துகிறது, ஒரு சாரார் மக்களுக்கு அது பயனளிக்காமல் போய்விடுகிறது என்பதான ஒரு போர்க்கொடிகள் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இடதுசாரிகள் பல்வேறு களங்களில் அதாவது இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை தொடர்பாக பல்வேறு களங்களில் உங்களுடைய ஆழமான கருத்துக்களை முன்வைத்து போராட்ட களங்களில் வைத்திருக்கிறீர்கள். ஒரு சமூகம் பாதிக்கப்படுகிற பொழுது, ஒரு சமூகம் புறக்கணிக்கப்படுகிற பொழுதெல்லாம் உங்களுடைய கூக்குரலை செவிமடுக்க வைக்கிறீர்கள் அரசினுடைய பார்வைக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த இடஒதுக்கீடு என்ற விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் டாக்டர் ரவீந்திரநாத்? அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த மட்டில் இடஒதுக்கீட்டு கோரிக்கையில் நாங்கள் எப்பொழுதுமே முழுமையாக அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். இப்போ குறிப்பாக மண்டல் கமிஷன் அமலாக்கத்தின் பொழுது மண்டல் கமிஷனுடைய பரிந்துரைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாடாளுமன்றத்தில் மிக தெளிவாக பேசியவர் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இருந்த இந்திரஜித் குப்தா அவர்கள். அன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்க விபி சிங் கட்சியை கூட இந்த மண்டல் கமிஷன் நடைமுறைப்படுத்தின் காரணமாக அதுவே பல இடங்களில் உடைந்து போனதை பார்க்குறோம். ஒரிசாவில், ஹரியானா போன்ற மாநிலங்களில் அவருடைய ஜனதாதள் கட்சியை பல இடங்களில் சிதறி போனது. ஆனால் அன்றைய தினம் பார்த்தீங்கன்னாக்க பாராளுமன்றத்தில் ஒரே ஒரு கட்சி முழுமையாக மண்டல் கமிஷன் நடைமுறைப்படுத்த வேண்டும், கிரீமி லேயரை கூட நடைமுறைப்படுத்தக்கூடாது, பொருளாதார அடிப்படை கூடாது என்ற வாதத்தை மிக தெளிவாக வைத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான். இப்போ மரியாதைக்குரிய பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசுகிறப்ப காங்கிரஸ் கட்சியுடைய ஸ்டாண்டை பற்றி சொன்னாங்க. ஆனால் இந்திரா காந்தி அம்மையார் மண்டல் கமிஷன் நடைமுறைப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த மண்டல் கமிஷன் கால அவகாசத்தை அவங்க நீட்டிச்சாங்க. ஏன்னா மண்டல் கமிஷன்ல இருந்து சில பேருக்கு உடம்பு சரியில்லை, அந்த குழுக்கு கொடுக்கப்பட்ட அவகாசம் போதுமானதா இல்லை. அப்ப இந்த கமிஷன் தன்னுடைய ரிப்போர்ட்டை முழுமையாக கொடுக்கணுங்க கால அவகாசம் நீட்டித்தாங்க. அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அந்த கமிஷனுடைய ரிப்போர்ட்டும் கொடுக்கப்பட்டது. அப்ப இந்திரா காந்தி அம்மையார் நாங்கள் நடைமுறைப்படுத்தணும்னு சொன்னாங்க. அப்புறம் அது அப்படியே பெண்டிங்ல இருந்தது. அப்புறம் விபி சிங் ஆட்சி வந்த பிறகு அந்த மண்டல் கமிஷன் நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சி எடுத்தார். ஆனா துரதிருஷ்டவசமாக யார் இந்த ராஜீவ்காந்தி அவர்கள் தவறா சொன்னாலும் தெரியாது, ராஜீவ்காந்தி அவர்கள் மண்டல் கமிஷன் நடைமுறைப்படுத்துக்கு எதிராக தான் கருத்தை பாராளுமன்றத்தில் பதிவு பண்ணார். அது வரலாற்றில் மிகப்பெரிய காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை கருப்பான அத்தியாயம் சொல்லணும் நம்ம. அப்ப இன்றைக்கு பாத்தீங்கன்னா விபி சிங் ஆட்சிக்கு வந்தது பிஜேபி மட்டும் இல்ல, காங்கிரஸ் கட்சியும் தான் காரணம். அப்ப நிச்சயமா காங்கிரஸ் கட்சி ஆதரவு கொடுத்திருந்தா கூட விபி சிங் அரசாங்கம் நீடித்திற்கான வாய்ப்பு இருக்கு. அதை தவறா நினைக்க கூடாது. அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதன் பிறகு காங்கிரஸ் கட்சி பல நிலைகளில் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த மண்டல் கமிஷனுடைய அறிக்கை விபி சிங் ஆட்சி காலத்துல வேலை வாய்ப்பில் மட்டும்தான் நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணி அதை செய்தாங்க. ஆனா அது 2008 நடைமுறைப்படுத்துறதுக்கு வந்தது அந்த விஷயங்கள். அதாவது கல்வியில 2008 தான் கல்வியில வருது. வேலை வாய்ப்புல விபி சிங் கையெழுத்து போட்டார். அது பிறகு அவர் சொன்ன மாதிரி நரசிம்மராவ் ஆட்சி காலத்துல நடைமுறைக்கு வரதை நம்ம பார்த்தோம். ஆனா ஒரே ஒரு நபருக்கு மட்டும் விபி சிங் ஆட்சி காலத்தில் வேலை கொடுக்கப்பட்டது. ஆனா நரசிம்மராவ் கூட என்ன சொன்னார்னாக்க பொருளாதார ரீதியா பின்தங்கியவர்களுக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லி அவர் ஒரு புதிய கோரிக்கையை வச்சு அதுக்காக முயற்சியில பண்ணார். அதை செய்த பொழுது உச்சநீதிமன்றம் அதை தடை பண்ணிருச்சு. பொருளாதார ரீதியா இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது, அரசியல் சட்டத்துக்கு எதிரானு சொல்லி நரசிம்மராவுடைய அந்த இதை அவங்க உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை, நடைமுறைப்படுத்தவில்லை. அதுக்கடுத்து நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னாக்க இன்றைக்கு இந்த நீண்ட வரலாறு உண்டு. ஆனா இன்னைக்கு என்னன்னாக்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி வந்த பிறகு இந்த இடஒதுக்கீட்டை முழுமையாக ரத்து செய்வதற்கான எல்லா விதமான சாதுரியமான முயற்சியில செஞ்சிட்டு இருக்கு. அப்ப பாரதிய ஜனதா கட்சியும் அந்த இந்துத்துவ அமைப்புகளும் பின்புலமாக இருந்துதான் பல்வேறு இடங்கள்ல போராட்டங்களை தூண்டி விடுறாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா குஜராத்ல இன்னைக்கு பட்டேல் சமூகத்துல போராட்டம் பண்றாங்க, எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடு, இல்ல இடஒதுக்கீடு ரத்து செய் அப்படின்னு கோரிக்கை கேட்கிறாங்க. பின்னால விஸ்வ இந்து பரிஷத், RSS போன்ற அமைப்புகள் பின்னால இருக்கு.
அவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு போலித்தனமான ஒரு சண்டை நடக்குது. அரசாங்கத்துக்கு ஒரு போலித்தனமான சண்டை நடக்குது. ஆனா அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அந்த கோரிக்கைக்கு பின்னால யார் இருக்காங்க? இந்துத்துவ அமைப்புல தான் இருக்காங்க. இல்லைன்னா ஒரு தனிப்பட்ட அந்த ஹார்திக் பட்டேல்னால வந்து அவ்வளவு பேர்ல திரட்டவே முடியாது. ஏன்னா லட்சக்கணக்கான பேரை திரட்டுறாரு, கோடிக்கணக்கான ரூபாய் பணம் வருது. இன்னும் சொல்ல போனா அவருடைய ஒரு கேம்பெயின் கூட்டத்தில் பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரு ரூபாய் நோட்டா அள்ளி வீசுறாங்க அவருக்கு. அவ ஒரு வசதியான சமூகமா அந்த சமூகம் இருக்கு. இன்னும் சொல்ல போனா அமெரிக்கால வாழக்கூடிய மிகப்பெரிய டாக்டர்லாம் நாங்க அதை இறந்து போனாங்க. அதுல வந்து 2 பேர் சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிருக்காங்க. அந்த ஒவ்வொரு குடும்பத்தும் 1 கோடி ரூபாய் பணம் கொடுக்கணும்னு அறிவிச்சிருக்காங்க. அப்ப அவ்வளவு வசதி வாய்ப்போட இருக்கக்கூடிய சமூகம் தான் அது. அவங்க இடஒதுக்கீடு எங்களுக்கு கொடுத்தால் கூட, இல்லைன்னா இடஒதுக்கீடு ரத்து செய்யணும், அது பின்னால வந்து பின்புலம் இருக்கு. இந்த பின்புலத்துல வந்து நம்ம என்ன பார்க்கணும்னாக்க, இந்த போராட்டத்துக்கு பிறகு RSS உடைய தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பகவத் வந்து செப்டம்பர் 15ஆம் தேதி ஆர்கனைசர் பத்திரிகை ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அவங்களுடைய பத்திரிகை அது. அதுல என்ன சொல்றாருனாக்க, இடஒதுக்கீடு வந்து பற்றிய மறுபரிசீலனை வர வேண்டியது இருக்கிறது. அது எந்தெந்த நபர்கள் போய் சேருமோ அது ஒழுங்கா சென்று சேரவில்லை. எனவே வந்து மறுபரிசீலனை பண்ணணும். இடஒதுக்கீடு பெறக்கூடிய சமூகத்தை சேர்ந்த ஒரு சிலருடைய பேரை வைத்துக் கொண்டு அவர் சொல்லக்கூடிய ஆலோசனை அடிப்படையில் வந்து மறுபரிசீலனை சொல்றாரு. இது வந்து அவருடைய கருத்து. இது ஆர்கனைசேஷன் வந்திருக்கு. ஆனா அதே சமயத்துல பிஜேபி என்ன செய்யுதுன்னா, RSS என்ன செய்யறாங்க, பல மாநிலங்களில் தலித்துகளை தனியாக ஆர்கனைஸ் பண்றாங்க, இதர பிற்படுத்தப்பட்டவர் தனியாக ஆர்கனைஸ் பண்றாங்க. ஆர்கனைஸ் பண்ணிட்டு அவருடைய கூட்டத்தின் வாயிலாக என்ன சொல்ல வைக்கிறாங்கன்னாக்க, எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டாம்னு சொல்றாங்க. அப்ப ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கு. RSS தலைவர் வந்து அந்த சமூக தலைவர் வந்து சொல்லட்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் சமூக தலைவர் கூட்டம் மட்டும் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டாம்னு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்னாக்க, தாழ்த்தப்பட்ட சில விஷயங்களை முன்வைத்துக் கொண்டு சமூகத்திற்குள்ள ஒரு தாழ்த்தப்பட்டவர்கள் ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில பிரிவினை வைத்துக் கொண்டு, ஒரு சில நபர்களை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டாம்னு சொன்னாங்க. அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான முயற்சியை வந்து RSS தலைவர் மேற்கொள்கிறார். அதான் நாங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. அப்ப இடஒதுக்கீடு நீர்த்து போசிய, இடஒதுக்கீடு ஒழித்து கேட்ட பாரதிய ஜனதா கட்சி RSS நினைக்கிறது என்பதை குற்றச்சாட்டு. சரி, நீ டாக்டர் ரவீந்திரநாத், உங்களை போன்றவர்கள் பல்வேறு விதமான களங்களில் இது போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாலும் கூட இன்றைக்கு அரசனுடைய நிலைப்பாடு இரட்டை வேடமாக இருப்பதான சில செய்திகளும் நாம் மறந்துவிட முடியாது. இடஒதுக்கீடு குறித்து மோகன் பகவத்துடைய கருத்து, அவர் சொன்ன கருத்து தவறானது என்று சொல்கின்ற அளவுக்கு கூட இன்றைக்கு பாரதிய ஜனதாவுக்கு ஒரு துணிச்சல் இருக்கிறதா என்பதான ஒரு கேள்வியை கூட மோடி அவர்களுக்கு காங்கிரஸ் போன்ற அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் சவால் விட்டிருக்கிறார்கள் என்பதான செய்தி நேற்றைய தினம் கூட ஊடகங்களில் வந்திருப்பதை நீங்களும் பார்த்திருப்பீர்கள். இன்றைக்கு ஜாதி வாரிய கணக்கெடுப்பினுடைய அவசியத்தை வலியுறுத்தி பல்வேறு விதமான போராட்ட களங்கள் பல்வேறு தலைவர்கள், குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு தலைவர்களும் முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். என்று சொன்னால் அந்த கணக்கு, ஜாதி வாரிய கணக்கெடுப்பு எடுக்கிற பொழுது தங்களுக்கான விகிதாச்சாரம், தங்களுக்கான பட்டியலுடைய எண்ணிக்கை என்ன என்பதை அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு செல்கிற பொழுது தங்களை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சமூகத்திற்கான உரிமைகளை நாங்கள் பெற முடியும் என்பதான தொடர்ந்து வலியுறுத்தலை வைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கிற பொழுது இடஒதுக்கீடு என்பதான ஒரு கோரிக்கை நீண்ட காலமாக நீண்ட அரசியல் தலைவர்களுடைய களங்களில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த இடஒதுக்கீட்டினுடைய அவசியம் என்ன என்பதான ஒரு கேள்வியை டாக்டர் லியாகத் அலி உங்கள் போன்றவர்கள் நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க சார்? இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இடஒதுக்கீடு பிரச்சனை பெரிய பிரச்சனை அல்ல. அது ஏற்கனவே தந்தை பெரியார் அவர்களால், அறிஞர் அண்ணா அவர்களால், கலைஞர் அவர்களால், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் அதெல்லாம் பரிபாலிக்கப்பட்டு இப்பொழுது நிறைவான ஒரு இடத்திலே இடஒதுக்கீடு கிடைத்து கொண்டிருக்கிறது. கல்வி வேலை வாய்ப்பில் இவர்கள் குறிப்பிட்டதைப் போல முதலில் கல்வியிலே 2008 தரப்பட்டது உரிமை. பிறகு காலம் கடந்து வேலை வாய்ப்பிலேயும் தரலாம் என்கின்ற நிலை உருவானது. இந்த நிலையெல்லாம் தமிழகத்திலே வந்து இப்பொழுது போற்றப்படக்கூடிய இடத்திலே தான் தமிழகம் இருக்கிறது. அடுத்தபடியாக எடுத்துக்கொண்டால் இந்திய அளவிலே நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களேயானால், இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வகுத்து கொடுத்த அந்த இடஒதுக்கீட்டு கொள்கை வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம் எங்கள் சிறுபான்மை சமூக புரட்சி இயக்கத்தின் சார்பில் மட்டிலுமல்ல, தமிழகம் தழுவிய அளவிலே, இந்தியா தழுவிய அளவிலே இன்றைக்கு அதை வரவேற்பதற்கு காரணம் என்னவென்றால், பாதிக்கப்பட்டவர்கள் பொருளாதார ரீதியாக கொடுக்கலாம் என்று நரசிம்மராவ் போன்றவர்கள் சொன்னார்கள். ஏன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே கூட தமிழ்நாட்டிலே சொல்லி இருக்கிறார். சொன்னபோது மிகப்பெரிய எதிர்ப்பு வலுத்தவுடனேயே தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டு பிறகு இடஒதுக்கீட்டை பிற்படுத்தப்பட்ட முற்படுத்தப்பட்டவர்கள் வரியாக கொடுத்து இந்த 69% இடஒதுக்கீடு என்கின்ற முதல் நடைமுறையே கொண்டு வந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதற்கு அடித்தளமிட்டு போராட்ட களங்களை எல்லாம் அன்றைக்கு சந்தித்து செய்து காட்டியவர் கலைஞர் அவர்கள். இப்பொழுது நல்ல நிலைமையிலே இருக்கிறது. அதைத்தான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பெற்றுத்தந்தார்கள் என்று குறிப்பிட்டு திகாவினுடைய தலைவர் வீரமணி அவர்களே கூட பாராட்டி சமூக நீதி காத்த வீராங்கனை என்று எல்லாம் பாராட்டி இருக்கிறார். எனவே தமிழகத்திலே அது குறித்த ஒரு பெரிய போராட்டங்களோ அல்லது தேவையில்லாத ஒன்றாக இருக்கிறது. ஏனால் அரசியல் தலைவர்களே இதை மிகவும் வலியுறுத்தி கொண்டு வந்து விட்டார்கள். இந்திய அளவிலே இன்னைக்கு ஹிருத்திக் பட்டேல் சொல்லுகிறார்கள்,
இடஒதுக்கீடு தேவை எங்களுக்கு, இல்லாவிட்டால் இடஒதுக்கீடே தேவையில்லை என்கின்ற போது அதிலே உள்ளார்ந்து இருக்கக்கூடிய பிஹைண்ட் த ஸ்கிரீன் எக்ஸ்ரே மைண்ட்ல பார்த்தோம்னு சொன்னா இடஒதுக்கீடே இல்லாமல் பண்ணிட்டோம்னா முற்பட்டோர் மட்டிலும் வரலாம் என்கின்ற ஒரு எண்ணமும் இருக்கலாம் என்பதை இப்பொழுது இவருடைய கருத்திலே தான் நம்மால் உணர முடிகிறது. இது ஏற்கனவே இடஒதுக்கீடு பொருளாதார ரீதியாக கூடாது என்பதற்கு அடிப்படை என்னவென்றால் அந்தனர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் என்று சொல்லக்கூடிய 4ஆக பிரித்து இதிலே முதல் 3 பேர் மட்டிலுமே படிக்க வேண்டும், எழுத வேண்டும், சூத்திரர்கள் படிக்கக்கூடாது என்று இருந்த ஒரு நிலைமையினால் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு பின்னால் தள்ளப்பட்டார்கள் சூத்திரர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும். அப்படிப்பட்ட சூழ்நிலை மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய இந்த 95% பேர்கள் அரசாங்க வேலை வாய்ப்பிலோ கல்வியிலோ முதன்மை பெற முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தது. அதே போல 2% உள்ள மக்கள் தொகையிலே 2% உள்ள ஒரு சாரார் அரசாங்கத்தினுடைய 95% பதவிகளையும் வேலை வாய்ப்புகளையும் அனுபவித்ததை, ஆங்கிலேயர் காலத்திலே இருந்து இந்த காலம் வரையிலே அனுபவித்து வந்திருந்ததை கணக்கிலே எடுத்துக்கொண்டுதான் இப்பொழுது கலைஞர் அவர்கள் முதல் கொண்டு டாக்டர் ராமதாஸ், வைகோ போன்றவர்கள் முதல் கொண்டு ஜாதி அடிப்படையிலே இங்கே நீங்கள் பிரித்து பார்த்து கணக்கெடுத்து அதற்கேற்றாற் போல கல்வியிலே வேலை வாய்ப்பிலே இடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு நிலைமை உருவாகி இன்றைக்கு அது அமுலிலே வந்திருக்கின்றது. இப்பொழுது சூத்திரர்களுக்கு, அதாவது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஏன் இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று சொன்னால், அந்த காலத்திலே காதில் ஓதும் ரகசியம் என்று சொல்வார்கள். கல்வியே காதிலே மட்டிலும் தான் அவர்களுக்கு ஓதி கொடுக்கப்பட்டது. அதற்கு உபனிஷத்துகள் என்று சொல்லுவார்கள். அந்த காதிலே நீ இதுதான் கடவுள், இதுதான் வேதம் என்று வைசியர் 3 பேருக்கும் ஓதப்பட்டது. அவர்களுக்கு தத்துவங்கள் போதிக்கப்பட்டது. ஆனால் சூத்திரர்களுக்கு போதிக்காத காரணத்தால் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் அவர்கள் பின்தங்கி இருந்தார்கள். எனவே அவர்களை முன்னிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுது கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொன்னதைப் போல அம்பேத்கர் அவர்களால் அரசியல் சட்டம் வகுத்தளிக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டோருக்கு இன்றைக்கு 18% இடஒதுக்கீடு கிடைக்கின்ற ஒரு சூழலெல்லாம் வந்திருக்கிறது. இது எந்த காரணம் கொண்டும் இழக்கக்கூடாது. இதிலே ஒன்று கொடுங்கள், இல்லாவிட்டால் வேண்டவே வேண்டாம் என்று சொல்வதெல்லாம் ஒரு நாடகமாகத்தான் தெரிகிறது. எனவே இடஒதுக்கீடு தொடர்ந்து இருக்க வேண்டும். ஆனால் அதை அரசியலுக்காக பயன்படுத்துகின்ற அரசியல் தலைவர்களை அடையாளம் கண்டுகொண்டு மக்கள் அவர்களை புறக்கணிக்கின்ற ஒரு நிலைமை உருவாகுமேயானால் நல்ல தலைவர்கள் இந்த நாட்டிலே கிடைப்பார்கள் என்பது உறுதி. நிச்சயம். நீங்கள் சொன்னதை போல உங்களுடைய ஆழமான கருத்தில் பல்வேறு விதமான ஒப்பீடுகள், பல்வேறு விதமான கடந்த கால வரலாற்றுடைய ஒப்பீடுகள் எல்லாம் நீங்கள் கோடிட்டு காட்டினீர்கள். இன்றைக்கு ஒரு பட்டேல் சமூகம் தங்களுக்கான வாய்ப்புகளை கொடுக்கப்பட வேண்டும், அல்லது பட்டேல் சமூகம் சொல்வது போல எனக்கு இந்த வாய்ப்பை கொடு, இல்லை என்றால் இதை இடஒதுக்கீடிலிருந்து என எடு என்ற மாதிரியான ஒரு இடஒதுக்கீடை எடுத்து விடு என்பதான அவருடைய உரிமை குரல் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பது ஒரு பார்வை. இன்றைக்கு மாநில வாரியாக பல்வேறு சமூகத்தினுடைய உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு குஜராத் மாநிலத்தை ஒரு பட்டேல் சமூகம் எப்படி தங்களுக்கான உரிமைகளுக்கு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறதோ, தமிழகத்திலும் கூட பல சமூகங்கள் இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பிசி பட்டியலில் இருக்கக்கூடிய யாதவ சமுதாயம் எம்பிசியில் தங்களை சேர்க்க வேண்டும் என்பதற்கான தொடர் போராட்டங்களை டாக்டர் தேவநாதன் போன்றவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். யாதவ அமைப்பு இப்படி ஒவ்வொரு அமைப்பிலும் ஒவ்வொரு சமூகமும் தங்களுக்கான உரிமைகளுக்காக நிலை நீட்டி தங்களுடைய வாழ்வாதாரங்களை நிலைநாட்டிக் கொள்கிற பொழுது தங்கள் சமூகம் ஒரு பெரிய அந்தஸ்தில் வந்துவிடும் என்ற ஒரு எதிர்நோக்கி நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஏன் இந்த ஜாதிக்கு ஒரு நீதியா என்பதான ஒரு பொதுவான கேள்வி இருக்கிறது. இப்படி ஒரு ஜாதிக்கு ஒரு நீதியாக வைத்து நீதி அனைவருக்கும் சமமாக இருக்கப்பட வேண்டும் என்ற நிலை மாறி இன்றைக்கு ஒரு ஜாதிக்கு ஒரு நீதியாக வளர்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழலை எப்படி இதை கட்டமைப்புக்குள் கொண்டு வருவதற்கான இந்த அரசினுடைய களங்களும் செயல்பாடுகளும் இருக்கிறதாக நீங்கள் பார்க்கிறீர்கள்? முதல்லங்க அரசியல் தலைவர்கள், ஏன் மக்களே கூட அவர்களுடைய மனநிலையில முதல்ல மாற்றம் வேணும். காரணம், இருப்பவர்கள் இல்லாதவர்கள் என்ற ஒரு நிலை இங்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நீங்கள் பார்த்தீர்களேனால் இப்போ ஹர்திக் பட்டேலை பற்றி மரியாதைக்குரிய டாக்டர் அவர்களும் மரியாதைக்குரிய லியாகத் அலி கான் அவர்களும் குறிப்பிட்டார்கள். அவர் என்ன சொல்றாரு, டாக்டர் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். அவருடைய கூட்டத்திலே நோட்டுக்கட்டுகளை எடுத்து வீசுகிறார். எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு சமுதாயம் வசதி படைத்தவர்களாக இருவர் இறந்து போன போது 1 கோடி ரூபாய் அவர்களாலே கொடுக்க முடிய அளவிலே இருக்கக்கூடியவர்கள் கூட இடஒதுக்கீடை கேட்கிறார்கள். நான் அதை எப்படி பார்க்கிறேன் என்றால், ஒருவேளை தங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி பிடித்திருக்கிறோம் என்பதை காட்டுவதிலும் இன்னும் அதிகமாக உயர்த்துவதற்கும் தங்களுடைய வலிமையை பறைசாற்றுவதற்கும் அது ஒரு சாத்தியம் இருக்கலாம். ஹர்திக் பட்டேலினுடைய ஒரு நியாயமான கோரிக்கையா இருந்தா நாம எல்லாருமே ஏத்துக்கலாம். அவர் என்ன ஒரு கருத்தை சொன்னாருன்னா, 90% மார்க் வாங்கிய எங்களுடைய
ஜாதியை சேர்ந்தவருக்கு, எங்களுடைய அமைப்பை சேர்ந்தவருக்கு ஒரு சீட்டு கிடைக்கல, அதே 60 மார்க் வாங்கினவனுக்கு அந்த சீட்டு கிடைக்குது, அதுல நியாயம் இருக்கிறதா கூட நான் உணர்றேன். ஆனா என்ன சொல்றாரு அடுத்த கருத்தை, எங்களுக்கு கிடைக்கலன்னா எவனுக்குமே கிடைக்க கூடாதுன்னு சொல்றாரு பாத்தீங்களா? அங்கதான் இந்துத்துவா கட்சி டாக்டர் சொல்ற மாதிரி பின்னால நிக்குது. மோகன் பகத் என்ன நினைக்கிறாங்க? திரு மோகன் பகத்தினுடைய கூற்று என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்திய நாட்டில இருந்து அந்த இடஒதுக்கீட்டை அப்புறப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது RSS இந்துத்துவ அமைப்புகள். அது பின்னால இருந்து பிஜேபி அவர்கள் இயக்குகிறார்கள். அதனால தான் பிஜேபி இன்னைக்கு ஹர்திக் பட்டேலினுடைய போராட்டம் மிகப்பெரிய போராட்ட களமாக வெடித்த போது கூட மோடி ஆண்ட பூமி அது. அதுல மிகப்பெரிய அடக்குமுறையெல்லாம் அவங்களால பண்ணாததுக்கு காரணம் என்னன்னா, பின்னாலேயே இந்துத்துவ அமைப்புகள் இருக்கு. அதனால RSS பின்னால இருக்கிறதுனால மோடி அவர்கள் அதற்கு வாய் திறக்காம இருக்காரு. இன்றைக்கு பிஜேபி என்ன நினைக்குதுன்னா, எப்படி நல்ல திட்டங்களை நாட்டிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று இன்றைக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறதோ திட்ட கமிஷனை போன்று, இன்றைக்கு இந்த இடஒதுக்கீட்டையும் அந்த விளிம்பு நிலையிலே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வுக்கு முன்னேற்றமாக இருக்கக்கூடிய பொருளாதாரத்திலும் கல்வியிலும் தொழில் வேலை வாய்ப்புகளிலும் இருக்கக்கூடிய அதை ஒழித்து கட்டிட வேண்டும் என்ற ஒரே நினைப்போடு. காரணம் என்னன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்ப கூட நம்ம பார்த்திருப்போம், பிஜேபி 11 மாநிலங்களில் பெற்ற வெற்றியில தான் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. இந்தியாவில் 31 மாநிலம் இருக்கு. 20 மாநிலத்தில் அவங்களுக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்கல. ஆனா ஆட்சியை பிடிச்சிட்டாங்க இந்தி பேசுகிற மக்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வேறு ஒரு விதமான ஒரு அணுகுமுறையை கடைபிடித்து இது போன்ற மக்களை புறந்தள்ளிவிட்டு மேல் தட்டு மக்களுடைய ஒரு வாழ்வாதாரத்தை உயர்த்தி காட்டி அதன் மூலம் ஆதாயத்தை அடைந்து 11 மாநிலங்களில் வெற்றி பெற்றாலே பிரதமராக முடியும் என்ற நம்பிக்கை வந்ததன் காரணம்தான் இது போன்ற நிலைப்பாடுகளை அவர்கள் எடுத்துக்கொண்டு. சரி, தொடர்ந்து பேசும் பார்வையாளர் இணைப்பில் இருக்கிறார், அவருடைய கருத்துக்களை கேட்போம். ஐயா வணக்கம், உரிமை குரல். வணக்கம், சென்னையில இருந்து சிவா பேசுறேன் சார். சிவா சார், உங்களுடைய குரல் ஒலி சத்தமாக பேசுங்க சார். சொல்லுங்க சார். உங்களுடைய ஆக்சுவலா சார், அதாவது நம்ம இடஒதுக்கீடு சமூகத்தில தான் பிரிச்சிருக்கோம், கரெக்டுங்களா சார்? சரி. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிராமணர்கள் 108 பிரிவு இருக்கு. பிராமணர்கள் 108 பிரிவு இருக்கு. சரி. அதுல சவுண்டி பாப்பா ஒத்த பாப்பான்னு ஒரு 10 பிரிவு இருக்கு. அந்த பிரிவுல தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்காங்க. சரிங்க. பிராமண பிரிவுல தாழ்த்தப்பட்டவர்கள், அவங்களுக்கான இடஒதுக்கீடு என்ன சார்? சமூக நீதின்றது எல்லாருக்கும் ஒரு வேண்டியது. நான் பிராமணர் கிடையாது, நான் மாற்றினர் தான். சரி. அவங்களுக்கு அதாவது 108 பிரிவுல 10 பேர் தாழ்த்தப்பட்ட, இன்னும் பயங்கரம் தாழ்த்தப்பட்டதான் பார்க்கப்படுறாங்க. சரி. அவங்களுக்கான என்ன இடஒதுக்கீடு நம்ம கொடுத்துருக்கோம் சார்? இன்னும் இல்ல, நீங்கள் இதை பிரித்து பார்க்க வேண்டிய சூழல் இல்லை. இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட சமூகம் அல்லது உயர்ந்த சமூகம் என்று 2 பார்வையாக இன்றைக்கு பார்க்கப்படுகிற அந்த கோணங்களில் ஒரு மாற்றங்களே வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்நோக்கு. தொடர்ந்து பேசுவோம். நீங்க சவுண்டி பாப்பா ஒத்தப்பா இதே எந்த பிசினஸுமே கிடையாது. அவங்களோட வியாபாரம் என்ன பாத்தீங்கன்னா, பிராமணர் வீட்டுல ஏதாவது இப்ப டெத்து விழுந்துச்சுன்னா அதுக்கான வேலை செய்யணும் அவங்களோட வேலை. ஓகேங்களா? அவங்களுக்கு எந்த பொழப்பும் கிடையாது. அவங்களுக்காக நம்ம என்ன சமூக நீதி கொடுத்திருக்கோம்? ஒரு கேள்வியா வருது இல்லையா? சரி சரி, தொடர்ந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், நம்முடைய விவாதத்தில் பேசுவோம். இல்ல, இன்றைக்கு அவர் சொல்கிறார், உயர்ந்த சமூகம் என்று சொல்லப்படுகிற அந்த உயர்ந்த சமூகத்திலும் கூட சில தாழ்ந்த சமூகத்தை உள்ளடக்கி இருக்கிறது, எங்களுக்கான வாய்ப்புகள் பறிபோகிறது. அதுதான் பொருளாதார ரீதியா உயர்ந்த ஜாதியினரே மோசமான நிலையில இருந்தா அவங்களுக்கு கொடுக்கலாங்கிற ஒரு குரல் ஒரு காலத்திலே ஒழிச்சது. ஆனா அது சரியா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. பொருளாதார ரீதியால் பின்தங்கி இருக்கிறார்கள் என்று அந்த கணக்கு பார்ப்போமே, ஆனால் நிறைய பேருக்கு கிடைக்காது என்கின்ற காரணத்தால் இடஒதுக்கீடு மத அடிப்படையிலே கம்யூனிட்டி வைஸ் கிடைக்கணும் அப்படின்னு ஒரு போராடி அதில் வெற்றி அடைஞ்சிட்டாங்க. தோழர் சொல்லுகின்ற கருத்து சரியான கருத்து தான், ஆனால் அதற்கு காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். இல்ல, இன்றைக்கு நீங்கள் குறிப்பிட்டது போல பெரும்பாலான மக்களுடைய எதிர்நோக்கு என்ன என்றால், பொருளாதார அளவுகோல் என்பது தேவையற்ற ஒன்றாக இன்றைக்கு கருதப்படுகிறது. ஒரு பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு உயர்ந்த ஜாதியில இருப்பவனும் பொருளாதார ரீதியாக தாழ்ந்திருந்து படிப்பிலே அவன் முன்னேறி இருப்பானே, ஆனால் அவனுக்கு வாய்ப்பு கொடுப்பதிலே தவறில்லை. அவனுக்கு பொருளாதாரம் காரணத்தால் வர முடியவில்லை. இல்ல, இன்றைக்கு அடிப்படையில் நீங்க சொல்வதை பொறுத்து வைத்து பார்த்தால், இன்றைக்கு அடிப்படை என்பது ஒரு கல்வி வேலை வாய்ப்பில் ஒருவனை தீர்மானிக்கக்கூடிய களமாக தான் இன்றைக்கு இடஒதுக்கீடு இருந்து கொண்டிருக்கிறது என்பதான இருக்குது. இப்போ இன்றைக்கு அகில இந்திய அளவில் நுழைவுத் தேர்வு நடக்கிறது என்று சொன்னால், இந்த இடஒதுக்கீடு என்ற பிரச்சனை அங்கு எங்கு பெரிய அளவில் பூதாகரமா ஒலிக்கிறது நம்ம பார்க்கிறோம். பல்வேறு இடஒதுக்கீடு பிரச்சனை, இந்த அகில இந்திய தேர்வு, நுழைவுத் தேர்வு, இப்படி தேர்வுகள்லாம் வருகிற பொழுது எழுகிற பிரச்சனையை டாக்டர் ரவீந்திரநாத், நீங்கள் போன்றவர்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உங்களுடைய இடதுசாரிகள் இதை எந்த கோணங்களில் பார்த்து கொண்டிருக்கிறது? இல்ல, முதல்ல நான் வேற சில விஷயம் சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு சரி சரி சரி. மிக முக்கியமா பாத்தீங்கன்னாக்க, இடஒதுக்கீடு என்பது வேலையில்லா திண்டாட்டத்தை போக்குவதற்கான திட்டம் அல்ல, வறுமை ஒழிப்பு திட்டம் அல்ல. இது அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதுதான் அதோடைய கோட்பாடு.
அதனால தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இந்த ஆட்சி அதிகாரத்துல, நிர்வாகத்துல, கல்வியில, வேலையில முன்னுரிமை வழங்க வேண்டும் அவர்களுக்கான. ஆமா, அப்படிங்கிறதுதான். அதனால இதை அவர் சொல்ற வாதம் தவறானது. பிராமணர்களே முன்னேறிய சமூகம், கல்வி ரீதியாக சமூக ரீதியாக முன்னேறிய சமூகம். அதுல ஏழைகள் இருக்கலாம். அந்த ஏழைகளுக்கு பாதிப்புனாக்கா அவங்களுக்கு வங்கி கடன் வாங்கி கொடுங்க, வேற என்னென்ன திட்டங்கள் இருக்கோ அதெல்லாம் நிறைவேற்றுங்க. ஆனா இடஒதுக்கீடு வழங்கணும் அவசியம் இல்லை. பிராமணர்களுக்கு ஒட்டுமொத்தமாக இடஒதுக்கீடு வழங்கலாம், தவறு கிடையாது. வீதாச்சார பிரதிநிதி முறை வந்துச்சுனாக்க அவள் இந்தியாவில் எவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்களோ அந்த மக்கள் தொகை ஏற்ற மாதிரி அவங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம், தவறு கிடையாது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனியா அந்த சவுண்டி பாப்பான்னு அவர் சொல்றாரு இல்லையா, அவங்க அவங்களே தாழ்த்தப்பட்டவங்களா இருக்கான்னு சொல்றாருல, இந்த வாதம்லாம் தவறான வாதம். அவங்க கல்வி ரீதியா சமூக ரீதியா முன்னேறியவங்க தான். அந்த சமூகத்துல ஏற்றத்தாழ்வுகள் இருக்குங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மையா இருக்கு. அதற்கேற்ப என்ன நடவடிக்கை எடுக்கலாம். ஆனால் இன்றைக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டை அவர் கொடுக்க முடியாது. அவர் சொல்ற மறைமுகமான வாதம் என்னக்க, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்ன சலுகை இருக்கோ அதே சலுகை முன்னேறிய வகுப்புல இருக்கக்கூடிய அந்த தாழ்த்தப்பட்டவர்கள, அதாவது அதுல கருதப்படுகிறவர்களுக்கு கருதப்பட்ட இடஒதுக்கீடு வேணுங்கிறார். அது தவறு. அந்த வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால இந்த நோக்கமே சிதைந்து விடும். சரி, நம்ம அந்த அகில இந்திய அளவில் நுழைவுத் தேர்வுக்கான இடஒதுக்கீடுல ஏற்படுகிற சிக்கலை குறித்து பேசுவதற்கு முன்பாக பல்வேறு கருத்துக்களை பரபரப்பாய் பேசுவோம். இன்றைக்கு இடஒதுக்கீடு என்பதனான ஒரு ஒற்றை கோரிக்கை பல நேரங்களில் தேர்தல் காலங்களில் முன்வைக்கப்படுகிறது. அரசியல் கட்சிகள் தங்களுக்கான இடஒதுக்கீடுகளை நாங்கள் பெற்றுத் தருவோம், சமூகத்தினுடைய பார்வைகளில் பின்தங்கிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் தூக்கி பிடிப்பதற்கு இந்த தேர்தல் களங்களில் இது போன்ற பிரச்சனைகளை கையாளுவோம் என்றெல்லாம் தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகளை அள்ளி தருகிற காலம் நெருங்கி வருகிற நேரம். எனவே இந்த நேரத்தில் இது குறித்த விவாதங்கள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் பல்வேறு கருத்துக்களை பரபரப்பாய் பேசுவோம். ஒரு சிறு விளம்பர இடைவேளைக்கு பிறகு உரிமையின் குரல் தொடர்ந்து முழங்கும்.